ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வரமிளகா வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பொருளும் கம்மி தான். நான் வந்து வானல் வந்து நான் வத்தல் பொரிச்சிருந்தேன், அந்த எண்ணெய் வானல்லே யூஸ் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகா கிள்ளி வச்சுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 வெங்காயத்தையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணல, கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெங்காயம், காஞ்ச மிளகா, உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். அதனால் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். காரத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம வரமிளகா தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், வெங்காயம், வரமிளகா நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறந்து வருது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஒரு 3 டேஸ்க்கு வர மாதிரி தான் அரைச்சி வைப்பேன். நேற்று அரைச்சது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனோன்னே, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்த்து பொருளே, இத்தனை பொருள் தான். நான் வந்து 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதிலேருந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். சிக்கனில் வர தண்ணியிலே தான் சிக்கன் வேகணும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம மூடி வைக்க போகிறோம். அந்த சிம்மில் அந்த தண்ணியிலே சூப்பராக வெந்து வந்துடும் சிக்கன். அதனால் சிம்மில் இருந்தாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும். நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் ஆஃப் வேக்காடாக இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வெளில வந்து எப்படி இருக்குன்னு. அந்த தண்ணியிலே தான் சிக்கன் வேகும். உங்களுக்கு அந்த காரமும் சிக்கனில் எல்லாத்துலேயும் நல்லா இறங்கும். சிம்லே தான் வச்சுருக்கேன் நான். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது. அதனால் பெருசு வச்சுக்கலாம். பெருசாக வச்சு நம்ம தண்ணி வந்து டக்குன்னு இதாகிடும். அதனால் பெருசாக வச்சுட்டு நல்லா இது ட்ரை ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். காரம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வரமிளகா ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், கொஞ்சம் பெருசு வச்சு கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே போயிடும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரச சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். காரம் வந்து நமக்கு அந்த வரமிளகா காரத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக செய்கிறது தான், ஆனால் நான் சிம்மில் வச்சு செய்யணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது சிம்மில் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.